அரங்கம் அதிரட்டுமே விசில் பறக்கட்டுமே கரங்கள் ஒசரட்டுமே. ஹாய் ஹலோ வெல்கம் டு அனதர் எபிசோட் ஆஃப் விக்ரம் வியூஸ். இன்றைக்கி நம்ம ஜெர்மனியில் ரொம்ப லீடிங் பிராண்டான ஆல்திங்கிற சூப்பர் மார்க்கெட்டில் ஷாப்பிங் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா காய்கறியுமே ஃப்ரெஷ்ஷாகவே இந்த ஊரில் கிடைக்கும். இந்த கேரட் பார்த்திங்கன்னா €2.19 போட்டிருக்கு. நம்ம ஊர் காசுக்கு €1 வந்து ₹106. ஸோ அதுபடி நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸுமே இங்கே கிடைக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா வெஜிடபிள்ஸுமே மோஸ்ட்டாக இங்கே கிடைக்கும். அது இல்லாமல் நம்ம ஊரில் கிடைக்காத வெஜிடபிள்ஸும் இங்கே நிறையா இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிக்கணும். இது நம்ம அவகேடோ நம்ம ஃப்ரூட் ஜூஸ் ஷாப்லலாம் வந்து பட்டர் ஃப்ரூட்னு விற்பாங்க. இதை பார்த்தா உங்களுக்கு புதினா மாதிரியே இருக்கும், ஆனால் இது புதினா கிடையாது. இது வந்த புதுசில் இதை நான் வாங்கி ஏமாந்துருக்கேன். இங்கே வந்து இது ஃப்ரெஷ் ரோஸ்மெரி லீவ்ஸ் கிடைக்கும். இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹேர் க்ரோத். நிறைய பேர் இதை வாங்கிட்டு போவாங்க. இது ஸ்வீட் பொட்டேட்டோஸ். அது இல்லாமல் பொட்டேட்டோஸை இங்கே பார்த்திங்கன்னா நிறையா கிரேடாக பிரிச்சுருப்பாங்க. ஒன்று ஆஃப் டிஃப்ரெண்ட் குவாலிட்டிஸ் அந்த மாதிரி நிறையா கிரேடாக பிரித்து தனித்தனியாக டிஸ்பிளேயில் வச்சுருப்பாங்க. நம்மளுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக பார்த்து நம்ம வாங்கிக்கணும். இது இஞ்சி. நம்ம ஊரில் ரொம்ப கம்மியாக கிடைக்கிற இஞ்சி. இந்த ஊரில் இத்தினூண்டு இஞ்சி வந்து ₹50. இப்போ நான் கையில் காமிக்கிறது. இது வந்து எக் பிளான்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு விதமான கத்திரிக்காய். இது இங்கே ரொம்ப ஃபேமஸ். இது €1 இங்கே. இங்கே மஷ்ரூம்ஸ் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் இருக்கும். ஒன்று வந்து அந்த பயோ மஷ்ரூம்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப பியூராக ஆர்கானிக்காக விளைய வைக்கிற மஷ்ரூம்ஸு. ஸோ அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அது இல்லாமல் நார்மல் மஷ்ரூம்ஸும் இருக்கும். ஸோ இங்கே 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் மஷ்ரூம்ஸ் கிடைக்கும். இங்கே இருக்கவங்க பார்த்திங்கன்னா ரெகுலராக சாலட் எடுத்துப்பாங்க. டெய்லி உங்களோட ஃபுட் இன்டேக்கில் சாலட் இருக்கும். ஸோ அதனால் இவங்க சாலட் ட்ரெஸ்ஸிங் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குது. நம்ம அதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக வேணுமா, ஃப்ரெஞ்ச் சாலட் ட்ரெஸ்ஸிங், மேயோ ட்ரெஸ்ஸிங், அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸிங்ஸ் இருக்குது. இது சியா சீட்ஸு. இது நம்ம ஊர்லேயே கிடைக்குது. இது இங்கேயும் நிறையா யூஸ் பண்ணுவாங்க. சாலட்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டு. ஆனியன்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா 2-3 வெரைட்டிஸ் ஆஃப் ஆனியன்ஸ் இருக்கும். ப்ரைஸுக்கு ஏற்றாப்புல. பூண்டு இருக்குது. நம்ம ஊரில் கிடைக்கிற எல்லா வகையான காய்கறியும் இங்கே கிடைக்குது. ப்ளஸ் மியூஸ்லி இங்கே ரொம்ப ஃபேமஸ். மியூஸ்லி வந்து ரெகுலராக மார்னிங் ஒரு ஸ்பீடான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ஆயில்ஸுமே வந்து இங்கே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நம்ம ஊர்லேயே இருக்குது. ரிஃபைன்ட் ஆயில் அந்த மாதிரி. அதே மாதிரி இங்கேயும் இருக்குது. சூப்ஸ் வெரைட்டிஸ் நிறையா இருக்கும். சூப் வெரைட்டிஸ் வந்து அது அப்புறம் 2-3 பிராண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் கெல்லாக்ஸு, சாக்கோஸு, அதே மாதிரி இது நம்ம ஊரில் கிடைக்கிற கடலைப்பருப்பி ப்ளஸ் ஃப்ரூட் பார்ஸு, எள்ளு உருண்டை, அந்த மாதிரி ஐட்டம்ஸும் இங்கேயே கிடைக்குது. இது பயோ அந்த ப்ராடக்ட்ஸ்லேயே கிடைக்குது. ரொம்ப நேச்சுரலாக விளைய வைக்கிற இதுலேருந்து ரெடி பண்ணுற இந்த ப்ராடக்ட்ஸு. யாராவது நம்ம ஊரில் இருக்கவங்க ரொம்ப கடலைப்பருப்பி மிஸ் பண்ணிங்கன்னா ஆல்தி சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குது. கண்டிப்பாக வந்து வாங்கி பாருங்கள். அதுக்கப்புறம் தேங்காய் பருப்பியும் கிடைக்குது. ஸோ நம்ம ஊரில் சின்ன கடையில் கிடைக்கிற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் முதற்கொண்டு எல்லாமே இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்குது. இது வந்து ப்ரீ குக்டு ரைஸ். இது வந்து பேக்கெட்டில் அப்படியே வச்சுருப்பாங்க. அதை நம்ம அப்படியே எடுத்து ஓவனில் அப்படியே சூடு பண்ணி சாப்பிட்லாம். பாஸ்தாஸ் அதே மாதிரி இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் பாஸ்தாஸ் இருக்குது. வேறு வெரைட்டிஸ், டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் டிஃப்ரெண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நிறைய பாஸ்தாஸ் இங்கே இருக்கும். இவங்களோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஃபுட் வந்து கண்டிப்பாக பாஸ்தா. நைட் டைம் டின்னர்ஸ்க்கெலாம் ரெகுலராக இங்கே பாஸ்தா தான் எடுப்பாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் பாஸ்தாஸ் இங்கே கிடைக்கும். அந்த பாஸ்தாஸில் யூஸ் பண்ணுற மாதிரி மேயோஸு, சாஸு, அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் சாஸஸ்லாம் இங்கே யூஸ் பண்ணுவாங்க. அந்த பாஸ்தாவில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நான் இங்கே வந்து சாப்பிட்டதில்ல. ஜெர்மன்ஸ் யூஸ்வலாகவே ப்ரெட்டு, பேக்கரி ஐட்டம்ஸ் ரொம்ப ஜாஸ்தி எடுத்துப்பாங்க. ஸோ இது வந்து ப்ரோட்டீன் ரேப்பு. ஸோ இது கூட வந்து சிக்கனு, சாலட்ஸு அதெல்லாம் ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பர்கர், பன்ஸு, நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ரெட்ஸு,
இது எல்லாமே இங்கே வந்து டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸாக கிடைக்கும். நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ப்ரெட்ஸ் அண்ட் பன்ஸ் மட்டுமே உங்களுக்கு அவ்வளோ வெரைட்டிஸ் கிடைக்கும். வீட்டில், மைதாவில், அந்த மாதிரி ஒரு டைப்பும் ஒரு டிஃப்ரென்ஷியேட்டாவாக இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்தி சூப்பர் மார்க்கெட்டில். இங்கே ஆல்தின்னு மட்டும் இல்லை, எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஷியேட்டிவ் ஆஃப் ப்ரெட்ஸ் இருக்கும், ரஸ்க்ஸ் இது. ஸோ இவங்க நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் கன்சியூம் பண்ணுவாங்க. ஸோ மார்னிங்கும் சரி, கண்டிப்பாக உங்கள் மீலில் வந்து ஒரு டைப் ஆஃப் ப்ரெட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ தே ஆல்வேஸ் ப்ரிஃபர் ப்ரெட் அண்ட் பன்ஸ் இயர். இது வந்து ப்ரோட்டீன் ப்ரெட்டு. ஸோ எல்லா மல்டிக்ரெயின் இதெல்லாம் போட்டு செஞ்ச ப்ரெட்டு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றப்போ. ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் பன்ஸு, ப்ரெட்ஸு வந்து இங்கே இருக்கும். I'm in my belly shining bright, diamonds dancing in the night, Ferrari parked under moonlight, living fast but feeling right. My bed wave, champagne rain, golden order, no more pain. Every second ultra prime, luxury written in time. Status glow, all white party marble floors, private list and hidden doors, diamonds frozen on my wrist, every flash you can't resist, slow deep rhythm in my veins, money long like private planes, no stress, just ocean air, flash cameras everywhere, we don't talk, we elevate, different. ஜெர்மனியில் வந்து இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. மார்னிங் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. மார்னிங் ஆஃபீஸ் போகிறவங்க, ஸ்கூல் போகிற சில்ட்ரன்ஸ் எல்லாமே வந்து மார்னிங் இதை தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக ரொம்ப எதிர்பார்த்து இருப்பாங்க. எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா ஜெர்மனில் இந்த ப்ரெட் ஸ்டஃப்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து கம்பல்சரி டெய்லியும் வந்து அவங்களோட மீலில் இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்டகரிஸ் இருக்கும். இந்த பஃப் மாதிரி, பன் மாதிரி, அப்புறம் சின்னமன் ரோல்ஸு, அப்புறம் சிக்கன் வச்சு, பீஃப் வச்சு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்கரி ஐட்டம்ஸ் இங்கே கிடைக்கும். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஊரில் இருக்கிற ரேடிஷை, நம்ம ஊர் முள்ளங்கின்னு சொல்லுவோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலரில் யுனிக்காக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த ஊர் மேங்கோஸு, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து நான் இதை வாங்குகிறப்போ டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பேஷன் ஃப்ரூட்டு, இது நம்ம ஊர்லேயுமே கிடைக்குது. ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸ். எல்லா ஸ்டோர்ஸ்லேயுமே நீங்கள் ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரிஸ் பார்க்கலாம். காஃபியில் மட்டுமே இங்கே நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி இருக்கும். கேப்பச்சினோ, எஸ்ப்ரெஸோ, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காஃபி இருக்கும். நிறைய கம்பெனிஸ் ஆஃப் காஃபிஸ் இருக்கும். ஸோ நம்மளுக்கு எது ஃபேவரபிளோ அதை பார்த்து நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சிக்கரி மிக்ஸிங்கு, அதுக்கு தகுந்த மாதிரியான காஃபீஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். வேஃபிள்ஸ் வந்து இங்கே ஃப்ரெஷ்லி பேக்டும் இருக்கும், ப்ளஸ் இந்த மாதிரி ஆல்ரெடி பேக் பண்ணி பேக் பண்ணது இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸு, நான் ஆல்ரெடி இங்கே சொன்ன மாதிரி நிறைய பேக்கரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். பீப்புள் லவ் பேக்கரி ஐட்டம்ஸ் இயர். கண்டிப்பாக அவங்களோட மீலில் டெய்லியும் ஏதாவது ஒரு பேக்கரி ஐட்டம்ஸ் ஆச்சு கண்டிப்பாக இருக்கும். பேக்ட் கேக்ஸ், கப் கேக்ஸ், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேக்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்கும். எல்லாமே பேக் பண்ணி நம்ம டேக்அவே எடுத்துகிட்டு போகிற மாதிரி. இது டெய்லி ஃப்ரெஷ் கவுண்ட்ரு. இங்கே டெய்லி வர வெஜிடபிள்ஸு எல்லாமே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. சாலடுக்கு தேவையான காய்கறிகள்லாம் ஆல்ரெடி அவங்க கட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம சிக்கனோடையோ நம்மளுக்கு தேவையான மீட் கூட மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் இதை பார்க்குறப்போ. எல்லாமே ஃப்ரெஷ்லி வர ஃப்ரூட்ஸும் இங்கே டெய்லி வர ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த கவுண்டரில் இருக்கும். இது வந்து சாலடுக்கு உண்டான எல்லா வெஜிடபிள்ஸும் அவங்களே கட் பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்து மீட் கூட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது. இது வந்து ரெடிலி ஈட்டபிள் சாலட். எல்லா இன்க்ரீடியன்ஸும் உள்ளாரியே இருக்கும். மீட்டு, ஃப்ரைஸு, சீஸு, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணது எல்லாமே சேர்த்து ஒரே பேக்கெட்டில் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை அப்படியே எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது தான். ஸோ ஆன் த கோவில் போய் சாப்பிட்றவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது ப்ரோட்டீன் ஸ்மூத்தி, ஒரிஜினல் ஃப்ரூட் ஸ்மூத்திஸ் இங்கே நிறையா இருக்கும். ப்ளஸ் இங்கே இருக்கிற எல்லா ஸ்மூதிஸு ப்ளஸ் கூல்ட்ரிங்க்ஸு எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சுகர் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இருக்காது, சுகர் கண்டிப்பாக கம்மியாக இருக்கும். இதெல்லாம் வந்து பரிட்டோ ரோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் ஆல்ரெடி சிக்கனு, சாலட் எல்லாமே ஸ்டஃப் பண்ணி வச்சு ரோல் பண்ணி வச்சுருப்பாங்க.
நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படியே இதை ப்ரீ ஹீட் பண்ணி சாப்பிட்லாம். இதே மாதிரி தான் பாஸ்தாவும் ஹாஃப் குக் பண்ணி பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதை நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போய் ப்ரீ ஹீட் பண்ணி அப்படியே சாப்பிட்லாம். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். டெய்லி இதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த கவுண்டரில் வைப்பாங்க. யூஸ்வலாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நிறையா அதை வாங்கி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம பார்க்குறது பார்த்துட்டிங்கன்னா வந்து ஹாட் டாக்ஸ்லேயும் இங்கே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சிக்கனு, பீஃபு, போக்கு, அந்த மீட்டெல்லாம் வந்து அப்படியே மின்ஸ் பண்ணி ரோல் பண்ணி ஸ்டஃப் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ளஸ் இங்கே கிடைக்கிற மோமோஸும் வந்து ப்ரீ ஹீட், அதாவது வந்து ப்ரீ குக் பண்ணி கோல்ட் ஸ்டோரேஜில் வச்சுருப்பாங்க. அதை எடுத்து நம்ம அப்படியே ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ரைஸும் வந்து ஒரு சில ஆல்டி ஸ்டோர்ஸில் கிடைக்கும். எல்லா ஆல்டி ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும். ரைஸ் வந்து இதே மாதிரி ப்ரீ குக் பண்ணி வச்சுருப்பாங்க. பாஸ்தா ப்ரீ குக் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ஓவனில் வச்சு ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதெல்லாம் நம்ம ஊரில் கண்டிப்பாக கிடைக்காது. நம்ம ஊரில் எங்கேயாவது கிடைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா எந்த இடம்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பொட்டேட்டோ சாலட். பொட்டேட்டோவை அரிஞ்சு போட்டு மைனீஸு, சாலட் ட்ரெஸ்ஸிங்லாம் போட்டு அதில் மேக் பண்ணுற சாலட். நிறைய டைப்ஸ் ஆஃப் சாலட்ஸ் இருக்கும். நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ரெஷ் ஜூஸஸ் இருக்கும். இதில் எந்த இதுலேயுமே வந்து ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஜாஸ்தி இருக்காது. அதே மாதிரி ஒரு பேக்கெட்லேயுமே வந்து நியூட்ரிஷ்னல் வேல்யூ போட்டிருப்பாங்க, ABCDEன்ட்டு. ஸோ இது வந்து நம்ம ஃபேமஸ் ஏஷியா கார்டன், க்ரீன் கார்டனில் மேக் பண்ணுற கறி. ஸோ ரைஸும் கறியும் ஒரே பேக்கெட்டில் இருக்கும், குக் பண்ணியிருக்கும். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போய் ஹீட் பண்ணி சாப்பிட்டோம்னா அதே ஃப்ளேவரில் நம்ம சூடாக நம்மளுக்கு வந்து ஒரு ரைஸ் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸோட குசின்ஸும் இங்கே கிடைக்கும். ஸோ இட்ஸ் இஸ் ஈஸி ஃபார் பீப்புள் டு மேனேஜ் இயர். வேறு ஊர்லேருந்து வரவங்களுக்கும் இங்கே மேனேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதெல்லாம் ஃபிஷ்ஷு, இந்த ஃபிஷ் கவுண்டர் இப்போது ஃபிஷ் மீட்டு, எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸும் இங்கே கிடைக்கும். ஸோ அதையும் வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் மாதிரி போட்டு பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. அதை நம்ம எடுத்துகிட்டு போய் அப்படியே குக் பண்ணுறதுக்கு வாங்கிக்கலாம். நம்ம ஊர் மாதிரி டெய்லி ஃப்ரெஷ் மீட்லாம் இங்கே கிடைக்காது. வீக்லி ஒன்ஸ் ஆர் வீக்லி ட்வைஸ் வந்து மீட்டெல்லாம் வந்து நம்ம ஸ்டோருக்கு வரும். இது வந்து ரேபிட்டு. இந்த ஊரில் எல்லா மீட்டுமே கிடைக்கும் உங்களுக்கு. ரேபிட்டு, போக்கு, பீஃபு, சிக்கனு, மட்டனு, இந்த மாதிரி எல்லா மீட்டுமே கிடைக்கும். இது ஒரு முழு ரேபிட்டு அடித்து ஃப்ரோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே நக்கட்ஸ் ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி மின்ஸ்டு மீட். இது வந்து மீட்டு, இது வந்து பீஃபை வந்து மின்ஸ் பண்ணி இந்த மாதிரி ஷேப்பில் வந்து போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து பர்கருக்கு ஸ்டஃப் பண்ணுறது, அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதை வந்து பேட்டியாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். பர்கர் பேட்டியாக, பர்கருக்கு நடுவில் பேட்டியாக வச்சு நடுவில் சாலட் வச்சு சாலட் ட்ரெஸ்ஸிங்லாம் வச்சு போடுறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து மீட் ஆஃபர் ஜோன். ஒரு சில மீட் வந்து ஆஃபர் ஜோனில் இருக்கும். அதுதான் வந்து இந்த ப்ரைஸ் டேக்கில் வந்து ரெட் கலரில் இருந்ததுன்னா அது வந்து ஆஃபர் ஜோனில் இருக்கிறது. கம்மிங் டு த மெயின் பார்ட், எல்லா லிக்கரும் இங்கே கிடைக்கும். எல்லா டைப்ஸ் ஆஃப் லிக்கரும் கிடைக்கும். இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வைன் மட்டுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 வெரைட்டிஸ் ஆஃப் வைன் இருக்கும். இதெல்லாம் ஆஃபர் ஜோனில் இருக்கிறது. வாட்டர் பாட்டில் வந்து இங்கே விலை எக்ஸ்பென்சிவ், ஆனால் பியர் வந்து ரொம்ப விலை கம்மி. நிறையா டைப்ஸ் ஆஃப் பியர்ஸ் இருக்குது. நிறைய கம்பெனிஸ் ஆஃப் பியர்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மார்க்கெட்டுக்குள்ளார வரப்போ. சாக்லேட்ஸும் இங்கே ரொம்ப ஃபேமஸ். நிறைய டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் நீங்கள் பார்க்கலாம். மில்க் சாக்லேட்ஸ், டார்க் சாக்லேட்ஸ், ஆல்மண்ட் போட்டது, நட்ஸ் போட்டது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நட்ஸ் போட்டது, நிறைய டைப்ஸ் ஆஃப் சாக்லேட்ஸ் இங்கே பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஆஃபர் ஜோனில் வந்து என்னென்ன இந்த மார்க்கெட்டில் ஆஃபர்ஸில் இருக்கோ அதெல்லாம் மட்டும் நடுவில் டிஸ்ப்ளே பண்ணியிருப்பாங்க. இதில் என்னென்ன ஆஃபர்ஸில் இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இது நியூ வெரைட்டி ஆஃப் சிக்கன் இப்போ தான் லான்ச் பண்ணியிருக்காங்க, ப்ரீ குக் பண்ண சிக்கன். அதே மாதிரி நம்ம ஊரில் கிடைக்கிற ஸ்ப்ரைட்டு, ஃபேண்டா, கோக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும். ஆனால் கம்ப்ளீட்லி என்டையர்லி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பார்க்குறது ஃபேண்டாவோட கலர் பார்த்தாலே தெரியும். நம்ம ஊரை காட்டிலும் வந்து ரொம்ப மைல்டான கலரில் இருக்கும். சுகர் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். கோக்குமே டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நம்ம ஊரில் கிடைக்கிற டேஸ்ட்டோட இங்கே என்டையர்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சுகர் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஃபேண்டாவுமே இங்கே 2-3 ஃப்ளேவரில் கிடைக்குது. ஆரஞ்சு, லெமனு, வாட்டர்மெலனு, அந்த மாதிரி இதில் கிடைக்குது. ஒரு சில இது வந்து 0 சுகர் அப்படின்னு சொல்லி பிராண்ட் பண்ணி விற்கிறாங்க. அதில் வந்து என்னென்னா சுகர் கம்மியாக இருக்கும். கம்ப்ளீட்டாக 0வாக இருக்காது, ஆனால் கம்மியாக இருக்கும்.
அதே மாதிரி இங்கே ட்ரை ஃப்ரூட்ஸும் எல்லாமே இதே ஸ்டோரில் உங்களுக்கு கிடைக்கும். கம்மிங் டு த பியர் செஷன், இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் பியர்ஸ் இருக்குது. லெஹர் பீரு, ஸ்ட்ராங் பீரு, ஆல்கஹால் ஃப்ரீ பியர்ஸ் இருக்குது. இங்கே ஆல்டி சூப்பர் மார்க்கெட்டோட அவங்களோட பியர்ஸுமே இங்கே இருக்குது. இது வந்து ஆல்டி சூப்பர் மார்க்கெட்டில் அவங்க பிராண்ட் பண்ணுற லிக்கர். இது நம்ம ஊரில் கிடைக்கிற ஏகர்மைசரோட ரெப்ளிகா. இது எல்லா லிக்கர்ஸுமே இங்கே கிடைக்குங்க. விஸ்கி, பிராண்டி, ரம்மு, ஜின்னு, வோட்கா, எல்லா வெரைட்டிஸு, எல்லா பிராண்டு, எல்லா குவாலிட்டிலையுமே இங்கே கிடைக்கும். குவாலிட்டின்னு ரொம்ப லோ குவாலிட்டி ட்ரிங்க்ஸ் எல்லாம் இங்கே கிடைக்காது. ஒரு லிக்வருமே ரொம்ப யூனிக்கான டேஸ்ட்டில் இருக்கும், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நம்ம ஊர்லேருந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இங்கே இருக்கிற ட்ரிங்க்கெல்லாம். எல்லாம் ஷாப் பண்ணி முடித்து கடைசியாக இதுதான் நம்ம பில்லிங் கவுண்டர். நம்ம வாங்கின பொருட்கள்லாம் இங்கே வச்சு பில் போடலாம். பில்லிங் கவுண்டர்ஸில் வந்து ரெகுலராகவே இங்கே சிகரெட்ஸ் வச்சுருப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஸ்மோக் ஹியர், ஏன்னா பிகாஸ் ஆஃப் த கோல்டு. ஸோ இங்கே இருக்கிற அந்த 200 பேக்ஸ் சிகரெட் வந்து நம்ம ஊர் காசுக்கு 130 ரூபாய்க்கு கிடைக்கும். சிகரெட்ஸ் ஆர் சோ சீப் ஹியர். ஸோ அது மட்டும் இல்லாமல் பில்லிங் கவுண்டர்ஸ் பக்கத்துலேயே நம்ம ஊரில் கிடைக்கிற மாதிரி, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த ஆஃபர் ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்பிளேயில் போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ எது ஆஃபரில் இருக்கோ அதெல்லாம் பில்லிங் கவுண்டர் பக்கத்தில் வைக்கிறதுனால பீப்புள் பில் பண்ணுறப்போ ஈஸியாக அதை எடுத்து அவங்களோட கார்ட்டில் ஆட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்டி சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்துட்டிங்கன்னா ரீசார்ஜ் கூப்பன்ஸு, ரீசார்ஜ் வவுச்சர்ஸ் எல்லாம் வைப்பாங்க. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு.